வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஜெயலலிதா பேசுகிறேன். கடந்த 100 ஆண்டுகள் கண்டிராத மிக பெரும் தொடர்மழை ஏற்படுத்திய வெள்ளச்சேதங்களால் நீங்கள் அடைந்துள்ள துயரத்தை நினைத்து நினைத்து நான் வருந்துகிறேன். கவலை வேண்டாம், இது உங்கள் அரசு. எதையும் எதிர்கொண்டு வெல்லும் சக்தியை எனக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். உங்களுக்காக உங்களோடு எப்போதும் நான் இருக்கிறேன். விரைவில் இப்பெரும் துன்பத்திலிருந்து உங்களை மீட்டு புது மலர்ச்சியும் எழுச்சியும் அடையச் செய்வேன். இது உறுதி. போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளையும் நிவாரணப் பணிகளையும் புனரமைப்பு பணிகளையும் முழு வீச்சில் முடுக்கிவிட்டிருக்கிறேன். அமைச்சர்களும் அரசு அலுவலர்களும் காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினரும் முப்படையினரும் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் தன்னார்வ தொண்டர்களும் அயராது தோளோடு தோள் சேர்ந்து உங்களுடன் கடுமையாக உழைத்தார்கள். உங்களுக்கு வரும் துன்பங்களையெல்லாம் நானே சுமக்கிறேன். எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது. எனக்கென்று உறவினர் கிடையாது. எனக்கு சுயநலம் அறவே கிடையாது. எனக்கு எல்லாமும் நீங்கள்தான். என் இல்லமும் உள்ளமும் தமிழகம்தான். என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரை மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்கின்ற ஒரு சொல்லுக்காகவே என் வாழ்நாட்களை உங்களுக்காக அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிறேன். இந்த அரசு இயற்கை பேரிடர்களை வெற்றி கொள்வதில் எப்போதும் பெயர் பெற்ற அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டுவேன். எத்துயர் வரினும் அதையும் இத்தாயின் கரங்கள் துடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி. பெரியோர்களே, இப்பொழுது நமது அம்மா அவர்கள் சொற்பொழிவை கேட்டீர்கள். அவருடைய வருத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது, இந்த வெள்ள பாதிப்புகள் குறித்து எந்த அளவுக்கு வேதனைப்படுத்துகிறது என்பதை அவர் வார்த்தைகளின் தடுமாறலிலிருந்தே தெரிந்து கொண்டோம். அம்மாவினுடைய ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பிரான்ஸ் பத்திரிகை புகழ்ந்துள்ளது இவ்வாறு: இன்டாமிட்டபிள், வியாபிள், ரேபிட், இன்டென்சிவ், இன்னோவேட்டிவ், இன்கிரெடிபிள் எஃபோர்ட்ஸ், பிளான்ஸ், கவர்னன்ஸ் வித் ட்ரிமெண்டஸ் அஃபெக்ஷன் அண்ட் enormous care, like a mother, like a god, to eradicating poverty on the way to prosperity. ஸோ இன்னோவேட்டிவ், இன்க்ரெடிபிள் இன்னிங்ஸ்னு சொல்லலாம் அம்மாவோட இன்னிங்ஸு. நல்லா ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம தமிழ்நாடு வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் லேப்டாப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நானே நிறைய பேர் இன்றைக்கும் வேலைக்கு போய் கூட வாங்க முடியாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக இருக்கணும், ஆங்கில திறமை புலனாய்வு அதிகமாக இருக்க வேண்டும், அறிவியல் பூர்வமான விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நவீன டெக்னாலஜிகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏகப்பட்ட உதவிகளை கல்வியால் மட்டுமே வறுமையை ஒழிக்க முடியும் என்று ரஜினி ஒரு படத்திலே டயலாக் சொன்னது எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு, கலைஞர் ஐயாவே சொல்லியிருக்கிறார், நிறைய ஐயாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நான் முக்கியமான விஷயமாக இந்த எதிர்க்கட்சிகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், எதிர்க்கட்சிகள் இப்பொழுதெல்லாம் எதிரி கட்சியாகவே மாறிவிட்டன. அம்மா ஒரு முறை சொல்லியிருக்கிறார்கள், அதாவது ஆட்சி நடத்துகையில் ஆளும் கட்சி என்பது சோறு சமைத்து வைத்திருப்பதாகவும், எதிர்க்கட்சிகள் அகப்பையை வைத்து அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் உதவி செய்ய வேண்டும். ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை. இது எதிர்க்கட்சிகள் அந்த கரண்டியை தட்டி விடுகிறார்கள். மீடியாக்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மீடியாக்கள் வேடிக்கை பார்ப்பதும் அரசியலுக்கு அவங்களுக்கு ஆதரவாளர்களுக்காக ப்ரஸ்டிடியூஷன் தான் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துப்படுத்த விரும்புகிறேன். இதற்கு மேன்று நாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இதைவிட வேகமான முறையிலே செயல்படுவது எப்படி என்று, ஏன்னா டெய்லி அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் அம்மா அவர்கள். 20 மணி நேரத்துக்கு